உடையை கொடுக்கவும் அவர் உங்களை ஏற்படுத்தினார் என்று விசுவாசிக்கிறீர்களா? ஆம், கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். கடைசி சுவிசேஷத்திற்காக நான் உத்தரவு சொல்ல ஏற்படுத்தப்பட்டவன் என்று அறிந்து உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோட ஜீவனால் ஆகிலும் சாவினால் ஆகிலும் கிறிஸ்து என் சரீரத்திலே மகிமைப்படுவார் என்று அறிந்து கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று வாழ்வீர்களா? கர்த்தருக்காக நான் வாழ்வேன். அவருடைய வாய்மொழியின்படி இந்த நாளில் நாம் எல்லாரும் சேர்ந்து அவரை அபிஷேகம் பண்ண போகிறோம். வணக்கம். தேவாலயமும் அவரே, தூய மொழி விளக்கும் அவரே, ஜீவனாலை தம் ஜனங்களில் தாகம் திகும் சுக ஜீவனதியும் அவரே, ஜீவனாலை தம் ஜனங்களில் தாகம் திகும் சுக ஜீவனதியும் அவரே. மனுஷனின் வார்த்தையில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. மனுஷனின் வார்த்தையில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பிரதிஷ்டை ஆண்டவரே மகனே நாங்கள் ஊழியக்காரனாய் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாய் ஆசரிப்பு கூடாரத்தில் ஆசாரியனாய் ஆரோனை போல பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் பிரதிஷ்டை செய்து ஜெபிக்கிறோம். அப்பா இந்த ஆண்டவரே நிகழ்ச்சியை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியினாலும் போவாஸ் காஸ்தனாகிய மகனை கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று சபையார் முன்னிலையிலே ஊழியர்கள் முன்னிலையிலே கர்த்தராகிய கிறிஸ்துவின் முன்னிலையிலே பிரதிஷ்டை செய்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே பாஸ்கர் அவர்களை ஒரு கனமான ஊழியத்திற்காக பிரதிஷ்டை செய்கிறோம். குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே மகனோடு இணைந்து இந்த மகனுடைய ஊழியத்திற்காக செயல்படும்படி பிரதிஷ்டை செய்கிறோம். மனைவியை துணிவை ஆசீர்வதிக்கும்படி ஆசீர்வதிக்கிறேன்.